அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சொத்திருக்கிறோம். அப்பா, எங்களை பார்த்து நீ சொல்லுகிறீர், பயப்படாதே சிறு மந்தையே, ஒரு சிறு மந்தையே, பயப்படாதே, உங்கள் பிதா ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று ராஜ்யத்தை கொடுக்க, தேவ ராஜ்யத்தை கொடுக்க நீ சித்தம் கொண்டிருக்கிறீரே, அவர்களுக்கு நீ கொடுக்க பிரியமாயிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீ காண்பித்து இதை தியானிக்க கிருபை கொடுத்தீரே. என் இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் யோசனைகள், இருதயத்தின் நிறைவுகளினாலே என் வாய் பேசாதபடிக்கு ஆவியானவரே, உம்மை மீறி என் மாம்சம் வெளிப்படாதபடிக்கு, என் மாம்ச வார்த்தை வெளிப்படாதபடிக்கு சிலுவின் மறையிலே நீ வைத்து நீ பேசுவீராக. காரணம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே, பேசுவீர்கள், உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். அடியானுக்கு நீ வாயாயிருந்து நீ பேசு. வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளை இருதயமும் கொழுந்து தீரத்தக்கதாக காயப்பட்ட இதயத்துக்கு மறைந்தார்ந்த வசனங்கள் அமைய நீ கிருபை செய். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன், நாங்கள் கேட்க நீ கிருபை செய். தூக்க மயக்கங்கள், நீர் விசாரங்கள், வசனத்தை கேட்க கூடாதுக்கு தூக்கத்தின் ஆவியையும் பழைமை இனத்தின் ஆவிகளையும் கட்டி சபிக்கிறேன். பாதாளத்தில் அனுப்புகிறேன். கவனித்தின் ஆவியை இயேசு நாமத்தை சுட்டரித்துக் கொள்கிறேன். ஜெபவினால் நிரப்புங்க, வீப்பினால் நிரப்புங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உடனே ஆகட்டும். சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அயர்ந்த தூக்க மயக்கத்தை கொடுத்து பவுல் பேசிக் கொண்டிருக்கிறவர்களே, அனனியா எனப்பட்டவன் மிகுந்த தூக்கம் அடைந்து கீழே விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் வெளிப்படும் பொழுது சத்துரு தூக்கம் வைத்துக் கொண்டு போடாதபடிக்கு கிருபையாய் பாதுகாப்பீரா, வேலி அடைப்பீரா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31-32. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அவருடைய ராஜ்யம் வசனம் சொல்கிறது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் என்ன? அவருடைய ராஜ்யம் என்று எதை சொல்லுகிறது? இந்த தேவ சமூகத்துக்கு நாம் கூடி வருகிறது, அவரை தொழுது கொள்கிறது, விண்ணப்பம் பண்ணுகிறது, பாடல் பாடுகிறது, அவர் சித்தத்தை செய்கிறது, அவர் எது பிரியமாய் அதை செய்கிறது. இதெல்லாம் தான் அவருடைய ராஜ்யம். ஆனா இன்னைக்கு வசனம் சொல்கிறது, சிறுமந்தையே நீ பயப்படாதே, உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க கோபமா இல்லையா இருக்கிறாரா?
என்னுடைய ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுக்க நான் பிரியமாய் இதுதான் வசனம் சொல்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கப்படுகிறேன். அப்ப பாருங்க, பரலோக ராஜ்யம். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபம், உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, மனம் மாறும் பொழுது, குணம் மாறும் பொழுது, சித்தம் செய்யும் போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள். கர்த்தர் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்வார். பயப்படாதே, சிறு மந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். வசனம் தியானிக்க அவர் பல்லவியை பாடலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வார்த்தை மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வார்த்தை மாறிடாதே, ஆண்டுடைய வார்த்தை, பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா முன்னேல் பிரியமாயிருக்கிறார். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அந்த ராஜ்யத்துக்குள்ளே அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் தான் என்ன? அந்த ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்க கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சிறுமந்தையே, பயப்படாதே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார்.
எந்த ராஜ்யத்தை கொடுப்பார்? இந்த வசனத்திலே ராஜ்யம் என்று போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், சில பாபிலோன் ராஜ்யம், இஸ்ரவேலின் ராஜ்யம், சில ராஜாக்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம் எத்தனையோ சொல்லப்பட்டிருந்தாலும் பரமபிதாவுடைய ராஜ்யம் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவருடைய ராஜ்யம் எந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கப்படுகிறார்? யாருக்கு எந்த ராஜ்யத்தை கொடுக்கப்படுகிறார்? அந்த ராஜ்யத்தை கொடுப்பதினாலே கிடைக்கும் நன்மைகளை சொல்லி நாம் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமோ, கவனியுங்கள், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறார்கள். 6ஐ வாசித்த பிற்பாடு 5ஐ வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமோ, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் பேர் என்ன? ஆசாரிய ராஜ்யமாய் இருக்கிறீர்கள். ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். யார்? கர்த்தர் சொல்கிறார். 5-6 வசனத்தை இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு எப்படி சொல்கிறாரோ அப்படி செய்து பாருங்கள். என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். நீங்களே எனக்கு சொந்த சம்பத். என்ன சொத்து? எனக்கு ரொம்ப பிரியம். எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும். நீங்கள் எனக்கு ஆசாரிய. தேவன் நமக்கு ஆசாரிய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய். ஆசாரியர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனாலே அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஆசாரிய ராஜ்யத்திற்கு தானாய் ஏற்படுவதில்லை. நாம் எல்லாரும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறபடியால் தான் நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இந்த சபையை கொடுத்து உட்கார வைத்திருக்கிறார். இந்த ஆசாரிய ராஜ்யம் என்று யாருக்கு தேவன் அந்த ராஜ்யத்தை கொடுக்கப்படுகிறார் என்று பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும். நாம் யாரா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ஆசாரியருடைய ராஜ்யம். ராஜரீக ஆசாரியர் கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்தமான ஜனம், அவருக்கு பிரியமான ஜனம். இந்த ஆசாரிய கூட்டத்திற்கு தேவன் கொடுக்கிற நன்மையை பாருங்கள். அது கொடுப்பதற்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எண்ணாகமம் 24:7. அவர்களுடைய நீர்த்தாள்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். ஆசாருடைய வித்து திரளான தண்ணீர் மேல் பாயும். அவர்களுடைய ராஜ்யம் ஆகாகை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். அவருடைய
ஆத்துமா மேன்மை அடையும். இந்த பரிசுத்தமாய் வாழ்கிற மக்களுக்கு ஆசாரிய ராஜ்யத்தை கொடுக்கிறதினாலே அவர்கள் மேன்மை அடைவார்கள். இந்த ஆசாரிய ராஜ்யத்துக்குள்ளே 2 ஆசீர்வாதத்தை கட்ட வைத்திருக்கிறார். 2 ஆசீர்வாதம். ஆசாரிய ராஜ்யத்துக்குள்ளே ஆசாரியனுடைய ஊழியமும். வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆரோனும் அவன் குமாரரும் ம். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவளை பரிசுத்தப்படுத்துவாயாக. சிறு மந்தையே, பயப்படாது. உங்கள் பிதா உங்களுக்கு ஆசாரிய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். இந்த ஆசாரிய ராஜ்யத்திலே முதலாவது ஆசீர்வாதம் ஆசாரியனுடைய ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். இந்த ஆசாரிய ஊழியம் தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தவான்களை பிரித்தெடுக்கப்படுகிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் சபையையும் இந்த ஆசாரிய ஊழியத்தை, ஆசாரிய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறது ஆசாரியனுடைய ஊழியம். ஊழியம் செய்ய செய்ய கர்த்தருக்கு தான் செய்யும். மனுஷனுடைய பார்வை கொண்டு செய்யாமல் கர்த்தருக்காக நம்ம செய்யும் போது அந்த ஊழியத்திலே பிரதிபலிப்பு கனமானதாயிருக்கும். நான் கர்த்தருக்குத்தானே ஊழியம் செய்கிறோம், உங்கள் கனவீனமா நடத்துறாரே என்று சொல்லவே முடியாது. ஆசாரிய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி ஆசாரிய ராஜ்யத்துக்குள்ளே ஆசாரிய ஊழியம் மாத்திரமல்ல, மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மல்கியா 2:7. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. ஆசாரிய ஊழியம் தேடுவார்களே, அவன் சேனையின் கர்த்தருடைய தூதனா. கர்த்தர் ஆசாரியனுடைய உதடு. உங்களுக்கு சுருக்கமாய் சொல்வேன்னா, ஒரு இடத்திலே படித்துக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறார், பிரியமா இருக்கிறார் கொடுக்க. எந்த ராஜ்யத்தை கொடுக்க போகிறார்? ஆசாரிய ராஜ்யம். அந்த ஆசாரிய ராஜ்யத்துக்குள்ளே ஆசாரியனுடைய ஊழியம் இருக்கிறது, ஆசாரியனுடைய உதடு இருக்கிறது. ஆசாரியனுடைய உதட்டிலே கர்த்தருடைய வசனத்தை தேடுவார்களே. அப்போ நம்முடைய உதடுகளின் கனியாகிய சௌத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்த நாம் சித்தமாயிருக்கிறோம். ஏசியா சொல்கிறாரு, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். சேனை ராஜாவை என் கண்கள் கண்டது. உன் உதடு ஆசாரிய உதடாய் மாற்றுவதற்கு அவர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் ஆசாரிய ராஜ்யத்தை கொடுக்க உன்மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்ப கர்த்தர் ஆசாரியரின் உதடு உனக்கு கொடுக்கும்போது நீ தான் கர்த்தரின் தூதனி, சேனைகளின் தூதனாகி மாறி. அப்படின்னாலே இந்த வசனம் சொல்கிறது, ஆசாரியருடைய உதட்டிலே
கர்த்தருடைய வசனத்தை தேடுவார்களே. ஆண்டவர் ஏனென்றால் ஆசாரிகளை கனப்படுத்தவும் அவர்களை தூதர்களாய் மாற்றவும் அவர்களுக்கு மேன்மையானதை கொடுக்கவும் இன்னொரு காரியத்தை சொல்லிருப்பார்கள். ஆசாரிகளுக்கு ஒரு நீடித்த வாழ்வு கூட கொடுக்கிறாராம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாணமான நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அந்த வேத வசனத்தை வாசிக்க கடவன். இப்படி செய்வதினால், இப்படி வசனத்தை நீ வாசிப்பதினால் தானும் தன் குமாரரும் குமாரத்திகளும் இஸ்ரவேலின் நடுவில் தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ராஜ்யத்திலே ஆசாரிய ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ஆசாரிய ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அப்ப நான் சுருக்கமாய் உள்ளத்திலே பதிக்க சொல்கிறது என்னென்றால், ஆசாரிய ராஜ்யம் நீண்ட வாழ்வு, நீடிய வாழ்வு. நீங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். சிறு மந்தையே, உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். எந்த ராஜ்யம்? ஆசாரிய ராஜ்யம். ஆசாரிய ராஜ்யம் நீடிய வாழ்வு. நவை கொடுக்குமா? நீடிய. இரண்டாவது 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு, கர்த்தரின் ராஜ்யம். என்ன ராஜ்யம்? கர்த்தருடைய ராஜ்யம். பூமியின் ராஜ்யம் இருக்கிறது, பூலோக ராஜ்யம் இருக்கிறது, மனுஷனுடைய ராஜ்யம் இருக்கிறது, விக்கிரக ராஜ்யம் கூட சொல்லப்பட்டது. விக்கிரகளுக்கு விக்கிரக ராஜ்யம், விக்கிரகங்கள் நிறைந்திருக்கிறது. எத்தனையோ ராஜ்யங்கள். ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பிதா உங்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். இந்த கர்த்தருடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது, இந்த கர்த்தரின் ராஜ்யத்திலே காணப்படுகிற 1-2 காரியத்தை சொல்லி ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். கர்த்தரின் ராஜ்யத்திலே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உங்கள் மேல் கர்த்தருடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது கர்த்தரின் கண்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள எப்பொழுதுமே உன்னை பார்த்து கொண்டே, உன்னை கவனித்துக் கொண்டே. எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ விபத்துக்கள், எத்தனை விபரீதங்கள். ஆனா உனக்கு கர்த்தரின் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாய். கர்த்தரின் கண்கள் மாத்திரமல்ல, கர்த்தரின் ராஜ்யத்திலே கர்த்தரின் கட்டளை இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைக்கு நிச்சயம் கீழ்ப்படியதாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 28:9. நீ என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கர்த்தரின்
கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்போ கர்த்தரின் கண்கள் உண்டு, கர்த்தரின் கட்டளை உண்டு. எதற்குள்ளே? கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே. இந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்ப கர்த்தரின் கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உன் மீது ஒரு ஈயோ எறும்போ துரும்போ படாதபடிக்கு கர்த்தர் காக்க வல்லவர். எந்த சத்துருவோ மேற்பதை விடமாட்டார். எனக்கு இவங்க செய்துட்டாங்கோ, அவங்க செய்துட்டாங்கோ, பிசாசு குச்சிச்சு மாயோ மந்திரம். கர்த்தரின் கண்கள் உன் மீது இருக்கிறது. துவக்கம் முதல் முடிவு மட்டும். நம்ம பிறநாள் முடிக்கிற பிறநாள் முதல் கொண்டு நம் மறிக்கிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு அவருடைய கண்கள். கர்த்தரின் கண்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய கட்டளையும் சொல்லாது. அவருடைய கட்டளைகளை கை கொள்வாயானால் அந்த 28:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் உண்மையோ செல்விட்டு செய்வாயானால் பூமியில சகல சாதிகளிலும் இந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தரின் கண்கள் இருக்கிறது, கர்த்தருடைய கட்டளை இருக்கிறது. நீ அதை கை கொண்டு நடப்பாயானால் ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் சொன்னேன் அந்த 145 சங்கீதம் 13 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ராஜ்யம் உம்முடைய ராஜ்யத்தின் உம்முடைய ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. தலைமுறையாகவும் உள்ளது. அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 145:13 வரைக்கும் வாசிக்க வேண்டாம். நான் சொல்லிட்ட பாருங்கள். அந்த 13 வசனத்திலே ராஜ்யம் சதா காலமும் தலைமுறையாக ஆளுகை செய்யக்கூடியது. ஆனால் அந்த கர்த்தருடைய ராஜ்யம் சொல்கிறது பாருங்கள். 14 வசனத்திலே தூக்கி விடுகிறார். வீழ்ந்து போயிருக்கிற எல்லாரையும் தூக்கி விடுகிறார். 15 வசனத்திலே ஆகாரம் கொடுக்கிறார் எல்லா மிருக ஜீவன்களுக்கும். 16 வசனத்திலே திருப்தியாக்குகிறார். 17 வசனத்திலே சமீபமா இருக்கிறார். 18 வசனத்திலே கிருபையுள்ளவரா இருக்கிறார். 18 சமீபமா இருக்கிறார். 19 வசனத்தில் ரட்சிக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யம் தூக்கி விடுகிறார், ஆகாரம் கொடுக்கிறார், திருப்தியாக்குகிறார், கிருபை அளிக்கிறார், சமீபமா இருக்கிறார், அவர் ரட்சிக்கிறார். தெரியுமா அவருடைய ராஜ்யம்? இத்தனை ஆசீர்வாதங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் இல்லாததினாலே வீட்டிற்கு வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இதயத்தில் பதிக்கும்படி சொல்கிறேன், இந்த கர்த்தருடைய ராஜ்யம் கொடுக்கிற ஆசீர்வாதம். சங்கீதம் 22:28 கவனியுங்கள். 22 சங்கீதம் 28-31. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். கர்த்தருடைய ராஜ்யம் ஜாதிகளை ஆளுகிறார். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்க, ஒரு சந்ததி, ஒரு கூட்டம் இந்த பூமியிலே ஒரு சந்ததி சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தலைமுறையாக
ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆசாரிய ராஜ்யத்திலே நீடிய வாழ்வு, கர்த்தரின் ராஜ்யத்திலே நீதியின் அறிவிப்பு என்ன இருக்கிறதா? நீதியை பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு, உனக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தரின் நீதியின் அறிவிப்பு உண்டு. அறிந்து கொள், தலைமுறைக்கு ஒரே ஒரு சந்ததி உண்டு. அந்த சந்ததி ஆண்டுடைய சந்ததி எனப்படும். ஆண்டுடைய சந்ததி இஸ்ரவேல் கோத்திரத்தை எந்த ராஜ்யத்தாலும் அழிக்கவே. அது சின்ன ராஜ்யம். பெரிய பெரிய ராஜாக்கள் எழுப்புகிறார்கள், பெரிய பெரிய ஆட்சிகள் அழிக்க பார்க்கிறார்கள். அழிக்கவே இந்த கிறிஸ்தவத்தை எந்த ராஜ்யத்தாலும் அழிக்கவே முடியாது. காரணம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நம்ம வேற யாரையும் பார்க்கறது. நான் திரும்ப சொல்கிறேன், நமக்கு ஒரே ஒரு முன்னோடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் நமக்கு முன்மாதிரி. சில பேர் சொன்னாங்க, யாக்கோபுக்கு தாவீதுக்கு இத்தனை மணி, அவர்கள் காலம் போயிடுச்சு, நமக்கு யாரை ஆராதிக்கிறோம்? யாக்கோபு ஆராதிக்கிறோம், அவரகம் ஆராதிக்கிறோம். இல்லை, கர்த்தராகிய ஒரு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்து தான். அவர் நடந்த வழியில் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வேற யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம். வேதத்தில் எழுதப்பட்டு அவர் ஆசீர்வாதமா இருந்தாலும் கூட வேற யாரையும் நம்ம பார்க்க வேண்டாம். இயேசுவை அவர் தாழ்மை உள்ளவர். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். உங்கள் மேல் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அவரை பார்த்து நடப்போம். அவர் தான் நீங்க சொன்னாங்க, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, யாரு உனக்கு என்ன குறை வச்சா சொல்லி பார்க்கலாம். சரி, அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க நீ சொல்ற. உனக்கு நடக்க வேண்டிய அநீதியை நடத்தி கொடுத்தாரு, உனக்கு என்ன குறை வச்சா? நீ யோசிப்பா, உனக்கு என்ன குறை வச்சா? ஞானிட்ட வந்து சொல்லி பார்க்கலாம். ஏதாவது ஒரு குறை இருக்குதா உன் குடும்பத்துல? ஒரு குறை. நம்ம அறியாமையினாலே, நம்முடைய மீறுதலினாலே, நம்முடைய துணிகரத்தினாலே, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே, அவருடைய கட்டளையை நம்ம கை கொள்ளாததினாலே சில தடைகள் வருகிறது. ஆனா கர்த்தர் நம்மை கைவிடவே இல்லை. பூமியில இருக்கும் பொழுதே பூமியிலேயே சில ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஐயா, அவரை நீங்கள் முறுமுறுக்கவே. எனக்கு அங்கு வாசித்தோம், அவருடைய ராஜ்யம், ஆடு தலைவர் அவரை திருப்தியாக்குகிறார், ஆகாரம் கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார், சமயமா இருக்கிறார், ரட்சிக்கிறார். எல்லாம் இந்த கர்த்தருடைய ராஜ்யம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒரு சந்ததி உண்டு. அந்த சந்ததி ஆண்டுடைய சந்ததி. கர்த்தரின் ராஜ்யத்தை பிறக்கிற பிள்ளைகளுக்கு சொல்வார்கள். அப்படி பிறக்கிற பிள்ளைகளுக்கு நீதியை அறிவிப்பார்கள். நம்ம அநீதியை அறிவிக்க வேண்டியதில்லை, நீதியிலே பழகுவோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதைனா இல்லையா? மரணம். கர்த்தருடைய வீட்டிலே நீதி, கர்த்தருடைய ராஜ்யம், நீதியின் அறிவிப்பு. மூன்றாவது ராஜ்யம், தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய அடையாளங்கள், தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் என்ன ராஜ்யமா? நித்திய ராஜ்யம். நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும்.
நித்திய ராஜ்யம். அப்படி ராஜ்யமா? நம்முடைய ஆண்டுடைய பேரில் ஒன்று, அவர் நித்திய பிதா, நித்திய ராஜா. ஏசியா 9:6 நித்திய பிதான்னு போடப்பட்டிருக்கு, வாசிக்கிறா. எரேமியா 10:10 நித்திய ராஜா, நித்திய ராஜா, நித்திய பிதா, நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்க பிரியமாயிருக்கிறார். உனக்கு நித்திய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது அந்த நித்திய ராஜ்யத்திலே 2 ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை சொல்லுகிறேன் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-14. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15-14. அந்த பிரசனமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியம் உள்ளவர், அவரே நித்தியம் உள்ளவர், நித்தியானந்தம் உள்ள, நித்தியானந்தம் உள்ள, ஏக சக்கராதிபதியும், ஏக சக்கராதிபதியும், ராஜாதி ராஜாவும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தாவும், கர்த்தாதி கர்த்தாவும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. நித்திய வல்லமை. வல்லமையா? நித்திய, இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்றால் நித்திய வல்லமை. ஆசாரிய ராஜ்யம், நீடிய வாழ்வு. கர்த்தரின் ராஜ்யம், நீதியின் அறிவிப்பு. நித்திய ராஜ்யம், நித்திய வல்லமை. இந்த நித்திய வல்லமை நமக்கு தரப்படுகிறார். அவருடைய வல்லமையினாலே சகலத்தை மேற்கொள்ளப்படுகிறோம். இன்னைக்கு தேதி 15. அன்றைக்கு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை அதிகாலையிலே வாசித்தேன். வாசிக்கும் பொழுது அந்த 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மனன் ரம்மியமோ நித்திய விருந்து. என்ன விருந்தா? விருந்து என்னவா? நித்திய விருந்து, நித்திய விருந்து. இன்னைக்கு அப்ப தேவன் விருந்த கூட ஒரு நித்திய விருந்து வச்சிருக்கிறார். ஆனா வசனம் சொல்கிறது ஏசையா 60:20 கர்த்தரே நித்திய வெளிச்சம். வாசி. உன் சூரியன் ஏசையா 60ஆம் அதிகாரம் 19-20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. உன் துக்க நாட்கள், உன் துக்கம் முடிய போகிறது. உன் பிரச்சனை தீர போகிறது. இதான் உனக்கு கர்த்தர். நீ எவ்வளவு துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற, நினைச்சாலே உள்ள உடைகிறது. உன் கணவனை நினைக்கும் போது, உன் பிள்ளைகளை நினைக்கும் போது, உன் தாய் தகப்பனை நினைக்கும் போது, உன் சன் ஒரே துக்கம். அதுக்கு அப்பேற்பட்ட துக்கம். ஆனா கர்த்தர் சொன்னார், கர்த்தர் தேவனுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அந்த நித்திய வெளிச்சம் உன் துக்கத்தையே மாற்றும். உன் துக்கத்தை மாத்திர மாற்றாது. பாருங்க, இன்னொன்று செய்யப்பது பாருங்கள். இந்த நித்திய ராஜ்யம் உன் துக்கத்தை மாற்றுகிறது. உனக்கு பரிபூரணத்தை கொடுக்கலாம். எல்லாத்திலும் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இருக்க போற. ஒரு குறை உனக்கு இருக்காது. இந்த நித்திய ராஜ்யம் வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11-12. 2 பேதுரு 1:11-12. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும், நித்திய ராஜ்யத்துக்கு உட்படுகிற ஆசீர்வாதம் உள்ளே இருக்கிறது. நித்திய ராஜ்யத்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் உட்பட்டு
பிரவேசம் ம். உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அளிக்கப்படும். அவளுக்கு பரிபூரணம் உங்களுக்கு அளிக்கப்படும். இது நிமித்தம் ஆ. இவைகளை நீங்கள் அறிந்தும் ம். நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் ம். உறுதிப்பட்டிருந்தும் ம். உங்களுக்கு இவைகளை ம். எப்பொழுதும் நினைப்பூட்ட நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். நினைப்பூட்ட உனக்கு ஒரு நினைவு கர்த்த பரிபூரணம் உண்டு உள்ளே. நித்திய ராஜ்யம் உனக்கு நித்திய வல்லமை கொடுக்கும். நித்திய விருந்து, நித்திய வெளிச்சம், நித்திய பரிபூரணம் இதெல்லாம் இந்த நித்திய ராஜ்யத்தில் இருக்கிறது. ஆனாலும் உனக்கு விசேஷமாக நான் சொல்கிறேன், உன் சரீரத்திலே, உன் ஆவிலே, உன் ஆத்மாவிலே நித்திய வல்லமை பிரதிபலிக்கப்படுகிறது. சிறு மந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எந்த ராஜ்யத்தை கொடுக்க? நித்திய ராஜ்யம். இந்த ராஜ்யம் உனக்கு நித்திய வல்லமை. நான்காவது கொலோசையர் 1 13 இருளின் அதிகாரத்தை நின்று கொலோசையர் 1:13 இருளின் அதிகாரத்தை நின்று ம். நம்மை விடுதலையாக்கி ம். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு ராஜ்யம் அன்பின் குமாரன். அன்பின் ராஜ்யம் குமாரன் விடுதலையாக்கினான், மெய்யாகவே விடுதலையாகி இருளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி எங்கே கொண்டாடுவாரா? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். நீ எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிற? அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறதை சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு 6:10 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல ம். பூமியிலும் செய்யப்படுவதாக. குமாரனுடைய ராஜ்யம் சித்தம் எங்களை நிறைவேறும். இந்த ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற்றுவதாக. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே விசேஷித்த 2 ஆசீர்வாதம் இருக்கிறது. 2 விசேஷமான அன்பின் மிகுதி, அன்பின் விருந்து. அன்பினாலே மிகுதியான ஒரு நிறைவு இருக்கும். அன்பின் விருந்து. எதுனா விருந்தா? கசப்பு விருந்தல்ல, வெறுப்பின் விருந்தல்ல, அன்பின் விருந்து. வாசித்து பார். 2 கொரிந்தியர் 2:4 அன்றியும் 2 கொரிந்தியர் 2:4 அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை குமாரனுடைய ராஜ்யத்திலே அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமோ மன இறுக்கமோ அடைந்தவனாய் அதிகம் கண்ணீரோட உங்களுக்கு எழுதுகிறேன். அன்பின் மிகுதியினோடு எல்லா கண்ணீரை மேற்கொள்வதற்கு அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே அன்பின் மிகுதி. அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் மறக்கும், சகலத்தையும் மறைக்கும், சகலத்தையும் மூடும். அன்பே பிரதானம். அன்பு அப்படியே அன்பின் மிகுதினாலே அன்பு அப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சிடும். அன்புக்கு வராமை இல்லை. அன்பு சினமடையாது, அன்பு கோபம் கொள்ளாது, அன்பு பெருமை பாராட்டாது, அன்பு குற்றப்படுத்தாது. அன்பின் மிகுதி. அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே அன்பின் மிகுதி மாத்திரம் விருந்து சந்தோஷத்திற்கென்று
அது செய்யப்படும். இந்த விருந்தை குறித்து அன்பின் விருந்து யூதாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 இவர்கள் உங்கள் அன்பில் விருந்துகளில் யூதா, அது ஒரே அதிகாரம் 1:12 போட்டுக்கோங்க. அன்பின் விருந்துகளில் கரைகளாய் அன்பின் விருந்து. அப்ப விருந்துல கூட வெறுப்பின் விருந்து இருக்கும், துக்கத்தின் விருந்து இருக்கும். ஆனா ஒரு விருந்து உண்டு, அது அன்பின் விருந்து. கர்த்தர் நமக்கு இந்த அன்பின் விருந்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே அன்பின் மிகுதி உண்டு, அவருடைய சித்தம் உண்டு, அவருடைய அன்பின் விருந்து உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நினைப்புண்டு, நினைத்தருளுவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே நினைத்தருளப்படுவோம். வாசித்து பாருங்கள். லூக்கா 23 அதிகாரம் 42 இயேசுவை நோக்கி. லூக்கா 23 அதிகாரம் 42 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். உம்முடைய ராஜ்யம், அன்பே உருவானவரே இயேசுவே, என் தேவனுடைய குமாரனே, உம்முடைய ராஜ்யம் ஒன்று உண்டு, அது அன்பின் ராஜ்யம். நான் கள்ளன், நான் திருடன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், சிலுவைக்கு நான் சொந்தமாய் இருக்கிறேன். என்ன நீங்க நினைத்தது? எப்போது உங்களுடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யமாச்சே, மன்னித்து மறக்கிற ராஜ்யமாச்சே, எனக்கு மூடி மறைக்கிற ராஜ்யமாச்சே. அன்பின் நினைத்தலும். அவர் சொல்றாரு, என் ராஜ்யம் இப்போதே நினைக்கிறேன், என் நினைத்தருளும் என்று ராஜ்யத்தை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கே நீ என்னோட கூட, தூரமா இல்ல, என் கூடவே. நீ கல்லனா இருந்தால், நீ பல்லாதவனா இருந்தால், நீ யாரா இருந்தாலும் இயேசு அருகிலே. அப்ப கர்த்தர் நினைத்தருள்வார். கல்லணையே நினைத்தருளினாரே, நம்ம நினைக்க மறந்துடுவாரா? நம்மளே நினைத்தருள்வார். அன்பின் ராஜ்யம் நினைவு கூறப்படும், நினைத்தருள்வார். நம்ம நினைத்துக் கொண்டே என் ராஜ்யத்திலே நினைத்தருளும். இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பார். ஆசாரிய ராஜ்யம் கர்த்தர் கொடுப்பார். ஆசாரிய ராஜ்யத்திலே நீடிய வாழ்வு. கர்த்தரின் ராஜ்யத்திலே நீதியின் அறிவிப்பு, நித்திய ராஜ்யத்திலே நித்திய வல்லமை, அன்பின் ராஜ்யத்திலே நினைத்தருள்வார். நினைவு கூறப்படுவோம். கர்த்தரே நம்மை நினைவாயிருப்பார், நம்மில் நினைவாயிருப்பார். அன்பின் குமார ராஜ்யத்தில் அன்பராம் இயேசுவை ஆண்டிடுவார். அன்பின் குமாரன் ராஜ்யத்தில் அன்பராம் இயேசுவை ஆண்டிடுவார். அவருடன் தீயோர் அணையிலே அற்புதமாய் நம்மை நிறுத்திடுவார். அவருடன் தீயோர் அணையிலே அற்புதமாய் நம்மை நிறுத்திடுவார்.
கடைசியா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 வசனம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் ம். என்னை ரட்சித்து ம். தம்முடைய பரம ராஜ்யத்தை பரம ராஜ்யத்தை அடையும்படி அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு ம். சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பரம ராஜ்யம் நம்மை காப்பாற்றுவார். இந்த பரம ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படும் பொழுது அங்க ஒரு வசனம் உண்டு. பவுல் சொல்றார் பாருங்கள், அப்போஸ்தலர் 28:26-19. அப்போஸ்தலர் 26:19. ஆகையால் ம். அகிரிப்பா ராஜாவே, ம். நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. உடனே கீழ்ப்படிச்சேன். அந்த பரம தரிசனம் பிள்ளைகளே, ஆண்டருடைய பார்வையிலே சில வேதத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு கொலைக்காராம எத்தனை வீட்டுல பூந்து அடிச்சு, எத்தனை கிறிஸ்தவர்களை அழிச்சு ஒடிச்சு நாசமாக்கின இந்த சவுல் எனப்பட்ட பவுல். ஆனா வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தது மாத்திரத்திலே அந்த பரம தரிசனத்திற்கு அவன் என்ன செய்தானா, உடனே கீழ்ப்படிந்தான். ஆண்டவர்கிட்ட லேகியோன் பிசாசு பிடித்தவன் கல்லுகளாலே காயப்பட்டு ரத்த கடனை ஆண்டு ரட்சித்தார். அவனை சுத்தமாக்கினான். அவர் புத்தி தெளிந்து ஆண்டவரோடு நாம் சொல்றாரு, ஆண்டவரே நமக்கு உம்மோடு உண்மை பின்பற்றி ஊழியம் செய்யும் பின்னாடி வர என்னை பின்பற்ற. அவர் சொல்றாரு, இல்லை நீ போய் உன் ஜனத்தாருக்கு அறிவி. தேடி வந்தவனை வானான்னு துறந்தடிக்கிறார். என் வலையை வள அலசி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கோ. பேதுரையும் செல்லுக்கு யாக்கோபையும் வலையை விட்டு என் பின்னே வாருங்கள். வரவிட வாழ சொல்லிட்டாரு, சும்மா உட்கார்ந்து கூப்பிடுறாரு, என் பின்னே வாருங்கள். உங்களை நான் மனுஷன், மீனை பிடிச்சாதான் பணம், மனுஷன் பிடிச்சா என்ன பண்ண முடியும்? ஆனால் உடனே வலையை விட்டு அவருக்கு உடனே வந்தவனை வானான்னு சொல்றாரு, வராதவனை கூப்பிடுறாரு, வா வா இப்ப பாத்தீங்க. அவனுடைய ஊழியத்தை பார்த்தீங்க.
உன் கூடவே வர உன்னை பின்பற்றி வந்து குஷ்டரோகி கூட கேட்டான். மார்க் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க வேண்டாம். கடைசி 48 சொல்லு. வருவங்கள அவர் ஊழியத்துக்கு வருவங்கள அவர் வாழ சொல்றார். வராத உட்கார்ந்து இருக்கிறாங்க பரவாயில்லை, அவர்களை பார்த்து ஏற்கனவே வா. ஆண்டுடைய அழைப்பு தான் ஆட்சி. அங்கே சொல்றேன், இந்த பரம ராஜ்யத்துக்குள்ளே 2 உண்டு. பரம அழைப்பு உண்டு, பரம அதிகாரம் உண்டு. வாசித்த பிலிப்பியர் 3 அதிகாரம் 14 வசனம். பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பரம ராஜ்யத்திலே பரம அழைப்பு. இந்த பரம அழைப்பு மாத்திரமல்ல, இதோ சகல அதிகாரமும் என் கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுக்கிறார். பரம அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 4 அதிகாரம் 26, 27. தானியேல் 4 அதிகாரம் 26, 27. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின், பரம அழைப்பல்ல இடப்பட்டிருக்கிறது, பரம அதிகாரத்தை பெற்ற பின், அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைநிற்கும். இந்த பரம ராஜ்யம் உமக்குள் இருக்குமா? நிலை நிற்கும். ஆகையால் நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதி செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கும். ஆனா அந்த 26ஆம் வசனத்திலே நிலை நிற்கும். உன்னை நிலை நிற்க செய்வார். நிலை நிற்க செய்யும் கிருபை உன்னை நிலை நிறுத்துவார். நீ அசைந்து கொடுக்க முடியாத ஒரு பருவம் உன்னை நிலை நிற்க செய்வார். நீ நிலைத்திருப்பார். கர்த்தருக்குள் நிலை. நான் கொடி, நீங்களோ செடி. என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கர்த்தர் நிலைக்க செய்வார், நிலை நிற்க செய்வார். இந்த பரம ராஜ்யம் நம்மை நிலை நிற்க செய்யும். பரம ராஜ்யத்துக்குள்ளே பரம அழைப்பு உண்டு, பரம அதிகாரம் உண்டு, பரம தரிசனம் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த பரம ராஜ்யத்தில் நீ நிலைத்து நிற்பார். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எந்த ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார்? ஆசாரிய ராஜ்யம், நீடிய வாழ்வை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். கர்த்தரின் ராஜ்யம், நீதி அறிவிக்க பிரியமாயிருக்கிறார். நித்திய ராஜ்யம், நித்திய வல்லமை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். அன்பின் ராஜ்யம் நினைவு கூறப்பட பிரியமாயிருக்கிறார். பரம ராஜ்யம் நிலைநிற்க செய்கிறார். அன்பின் தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரே, நீ சொன்னீர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரே, ஆனால் எங்கள் சபையை பார்த்து நீ சொல்லியிருக்கிறீர், பயப்படாதே சிறுமந்தையே, பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். இந்த ராஜ்யங்களை கொடுத்து
எங்களை ஆசீர்வதிப்பீராக. கேட்ட சத்தியத்தின்படியே பிள்ளைகளை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தை மையப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.